வணக்கம். சர்வதேச தளங்களிலும் அங்கெல்லாம் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரங்களிலும் பின்பற்றப்படும் சில நடைமுறைகள் உள்ளன. அப்போதெல்லாம் முதல் வரிசையில் ஒரு நாட்டின் மிகவும் உயர் பதவி வகிப்பவர்கள், அதாவது ஒரு நாட்டின் மன்னர் அல்லது அதிபர் போன்றவர்கள் முன்வரிசையில் நிற்பது வழக்கமாகும். அடுத்த வரிசையில் பிரதமர்கள் மற்றும் அதற்கு நிகரான பதவி உள்ள தலைவர்கள் நிற்பதுண்டு. அது பொதுவாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு வழக்கமாகும். இந்தியாவில் பிரதமருக்கு அதிகாரங்கள் அதிகம் இருந்தாலும் நாட்டின் உயரிய பதவி குடியரசுத் தலைவர் பதவிதான். குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில்தான் பிரதமர் உள்ளார். அதனால் சர்வதேச தளங்களில் நாடுகளின் மிகவும் உயரிய பதவிகளில் இருப்பவர்கள் முன்வரிசையில் இருப்பார்கள். சீனா இன்று உலகின் மிகவும் வலிமையான ஒரு நாடாகும். ரஷ்யா ஒரு உலக சக்தியாகும். அந்த நாடுகளில் அதிபர் பதவி இருக்கிறது என்பதால் அதிபர்கள் முன்வரிசையில் நிற்பார்கள். ஆனால் அதிபருக்கு பதிலாக சீனாவின் பிரதமரோ அல்லது ரஷ்யாவின் பிரதமரோ வந்தாலும் அவர்கள் முன்வரிசையில் நிற்க முடியாது என்பதுதான் வழக்கமாகும். ஆனால் இந்த ஆண்டு G20 மாநாட்டின் காட்சிகள் பெருமளவில் கவனத்தை பெற்றுள்ளன. அதை எத்தனை பேர் கவனித்தார்கள் என்பது தெரியவில்லை. இந்த G20 தளத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்வரிசையில், அதுவும் மையப்பகுதியில் இருப்பதை காண முடிகிறது. பொதுவாக பிரதமர்கள் இரண்டாவது அல்லது மூன்றாவது வரிசையில் தான் நிற்பது வழக்கமாகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது வரிசையில் நின்றால் கூட மையப்பகுதியில் நிற்பது வழக்கமாக மாறியுள்ளது. இரண்டாம் வரிசையில் நின்றாலும் அவருக்கு முன்னில் முன்வரிசையில் யாரும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும். அதாவது முன்வரிசையில் மையப்பகுதியில் வேண்டுமென்றே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இரண்டாம் வரிசையில் நிற்கும் மோடி மையப்பகுதியில் தெரியுமாறு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அவ்வாறு ஒரு சிறப்பு மரியாதை கிடைத்துள்ளதை காண முடியும். ஆனால் இப்போது பிரேசிலில் நடந்துள்ள G20 மாநாட்டில் ஒரு படி மேலே போய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்வரிசையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, முன்வரிசையிலும் மையப்பகுதியில் அவர் இடம்பெற்றுள்ளார் என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும். வழக்கமாக அந்த இடத்தில் அமெரிக்க அதிபர்கள் இடம்பெறுவார்கள். பின்னர் ரஷ்ய அதிபர், சீன அதிபர் என்று அதிபர் பதவியில் உள்ளவர்களில் சக்திமிக்க நாடுகளின் தலைவர்கள் மையப்பகுதியில் இடம்பெறுவார்கள். இப்போது பிரேசிலில் நடக்கும் G20 உச்சி மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் அதிபருக்கு அருகில் மையப்பகுதியில் நிற்பதை காண முடிகிறது. அந்த முன்வரிசையில் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களின் ஆதிக்கம் இருப்பதையும் காண முடியும். அதிலும் உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் பிரேசில் அதிபருக்கு அருகில் மையப்பகுதியில் நிற்கிறார் மோடி. மோடிக்கு அருகில் துருக்கி அதிபர் எர்டகன், அவரைத் தொடர்ந்து மற்ற தலைவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். இங்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோர் இடம்பெறவில்லை. காரணம், போட்டோ செஷனுக்கு அவர்கள் வர தாமதமாகிவிட்டதாக அறிய முடிகிறது. ஜார்ஜியா மெலோனி அனைத்து தலைவர்களுடனும் நல்ல நட்பை கொண்டுள்ளவர் என்பதால் அவர் இடம்பெறாததற்கு குறிப்பிடும்படியான காரணங்கள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. பாரத பிரதமர் மோடியுடன் சிறந்த நட்பை கொண்டுள்ளார். இரு தலைவர்களும் இப்போதும் சந்தித்து பேசியுள்ளார்கள். ஆனால் இங்கு அமெரிக்க அதிபரும் கெனடிய பிரதமரும் கலந்து கொள்ளாமல் இருந்ததில் சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை அவர்கள் இருவரும் வேண்டுமென்றே வராமல் இருந்திருக்கலாம். காரணம், இந்த உச்சி மாநாட்டு வேதியில் பிரிக்ஸ் நாடுகளின் ஆதிக்கம் இருக்கிறது. விரைவில் பதவியிலிருந்து வெளியேற உள்ளதால் பழையது போன்ற வரவேற்பும் பைடனுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் ஒருவேளை வேண்டுமென்றே அவர் வராமல் இருந்திருக்கலாம். அதே நேரம் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜோ பைடனும் கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் சந்தித்துக் கொண்டுள்ளார்கள். அதனால் போட்டோ செஷனில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பைடனும் ட்ரூடோவும் சேர்ந்து வேண்டுமென்றே போட்டோ செஷனுக்கு வராமல் தவிர்த்திருக்கலாம். இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள் மத்தியில் அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறார் ட்ரூடோ. அதோடு அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தினால் விழிபிதுங்கி போயுள்ளார். டெமோக்ராட்டுகளும் அதே ஆதங்கத்தில் தான் இருக்கிறார்கள். பைடனும் ட்ரூடோவும் ஒரே மாதிரியான சிந்தனை உடையவர்களாவர், ஒரே வழியில் பயணிக்கக்கூடியவர்களாவர். அப்படி இருக்க டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த அதிபராக அதிகாரத்திற்கு வரும்போது ட்ரூடோவின் பாடு பெரும்பாடாக இருக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். அதனால் என்ன செய்வதென்று இருவரும் G20 மறைவில் கலந்துரையாடி இருக்கலாம். என்னவானாலும் இருவரும் அதில் பங்கேற்கவில்லை. அடுத்து ட்ரூடோவிற்கும் அமெரிக்க அதிபரான பைடனுக்கும் உலக தலைவர்கள் அதிக முக்கியத்துவம் அளிக்க வாய்ப்பில்லை என்பதுமாகும். ட்ரூடோவை பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்காது. பைடன் விஷயத்தில் வெகு விரைவில் ட்ரம்ப் அதிகாரத்தில் அமரவுள்ளார். அதனால் பைடன் மீது உலக தலைவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுக்கு அதிக மரியாதை இருக்காது என்று சொல்ல முடியும். அந்த வகையில் பைடன் வராவிட்டால் என்ன, அவருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, நாம் தொடரலாம் என்று தொடர்ந்திருக்கலாம். என்னவானாலும் இங்கு இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை கவனிக்க முடியும். ஒன்று, அமெரிக்க அதிபர் இல்லாத போட்டோ செஷன். அதிபர் மாநாட்டிற்கு வராமல் இல்லை, அவர் பிரேசிலுக்கு வந்துள்ளார். ஆனால் போட்டோ செஷனில் இடம்பெறவில்லை. இரண்டாவது, இந்தியாவுடன் பகைமை பாராட்டும் ட்ரூடோ
இடம்பெறவில்லை. இந்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி G20க்கு தலைமை தாங்கும் பிரேசில் அதிபருக்கு அருகில் மையப்பகுதியில் நிற்கிறார், அதுவும் முன்வரிசையில் நிற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இதுவரை அத்தகைய வழக்கம் இல்லாததால் இது ஒரு தொடக்கத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அல்லது அத்தகைய ஒரு மாற்றம் ஏற்படும் விதத்தில் மோடி வெற்றி பெற்றுள்ளார் என்று பார்க்கலாம். காரணம் என்று பாரத பிரதமர் உலகிலேயே வலிமையான தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். உலக தலைவர்களின் எதன் அடிப்படையிலான பட்டியலை எடுத்தாலும் முதல் 5 தலைவர்களில் ஒருவராக இருப்பார் பிரதமர் மோடி. அத்தகைய ஒரு முக்கியமான தலைவரை நடைமுறைகளை கூறி பின்வரிசையில் நிறுத்த விரும்பவில்லை உலக நாடுகள். அதனால் பழைய நடைமுறைகள் மாற்றமடைந்து வருகின்றன என்று கருதலாம். ஜெய்ஹிந்த்.